நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடன் வட்டி 2 மாதம் கட்டாததினால் ஊழியர்கள் தரக்குறைவாக பேசி தாக்கியதாகவும் தந்தை தற்கொலை செய்து கொண்டதாகவும் மாவட்டம் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து மகன் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் தாழஞ்சேரி பெரிய தெருவைச் சேர்ந்த தெய்வநாயகம் என்பவர் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் அளித்த மனுவில் தான் வீடு கட்டுவதற்காக மயிலாடுதுறையில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி அதற்கான தவணை தொகை சரியாக கட்டி கொண்டிருந்தேன். ஜூலை மாதம் முதல் 2 மாத தவணை சரியாக கட்டாமல் இருந்த நிலையில் ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் எனது வீட்டை ஏலம் விடப் போவதாக சுவற்றில் எழுதி அறிவித்துள்ளனர். இதனை கேட்ட எனது தாய், தந்தை ஆகியோரை தரக்குறைவாக தகாத வார்த்தைகளால் திட்டி பணம் கட்ட முடியவில்லை என்றால் சாக வேண்டியதுதானே என்று திட்டினர். இதனால் மனமுடைந்த எனது தந்தை கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வீட்டின் பின்பு தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து மயிலாடுதுறை டிஎஸ்பியிடம் அதே மாதம் 29ஆம் தேதியும் மணல்மேடு காவல் நிலையத்தில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியும் புகார் மனு அளித்துள்ளதாகவும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த எனது குடும்பத்தினரை தரக்குறைவாக பேசி அசிங்கப்படுத்திய ஃபைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை உரிய விசாரணை செய்து எனது தந்தையின் சாவிற்கு காரணமானவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆகியோர்கள் மயிலாடுதுறை நகரத்தில் இயங்கி வரும் பெரிய கண்ணார தெருவில் உள்ள 5 ஸ்டார் ஃபைனான்ஸ் நிறுவனமானது இவர்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வீட்டுக்கடன் திட்டத்திற்காக கொடுத்திருக்கிறது. இவரது மகன் தெய்வநாயகம் அவர்கள் லாரி ஓட்டுநராக இருப்பதால் வெளி ஊர்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் அடிக்கடி செல்ல நேர்ந்ததால் 2 மாதம் தவணை தொகை கட்டாத நிலையில் அந்த நிறுவன ஊழியர்களுக்கு அவர் அறிவித்தும் அவர் இல்லாத நேரத்தில் மாலை 6 மணிக்கு மேல் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அவமதிக்கும் விதமாக அவர் வீட்டுக்குள் சென்று முதல் நாளில் அவருடைய வீட்டுக்காரர் இல்லாத நிலையில் ஆட்சி மட்டும் வீட்டில் இருக்கின்றார். அவரை தவணை கட்டவில்லை என்பதற்காக எச்சரித்ததோடு நாக்கூசும் வார்த்தைகளால் கேவலமாக திட்டி மரியாதை குறைவாக நடத்தி அவர்கள் முடியை பிடித்து இழுத்து தள்ளியதில் அவர்கள் கீழே விழுந்து அவர்களுக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டது. இதை மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையத்தில் பதிவு செய்தும் அவர்கள் கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு மேற்பட்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மறுநாள் அதே 5 ஸ்டார் ஊழியர்கள் தவணை வசூலிக்க மீண்டும் சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரது கணவர் ராஜாங்கம் அவர்களை கேவலமாக திட்டி அவரை தவணை கட்டவில்லை என்றால் நீ எதுக்கடா உயிர் வாழ்ற கிழட்டு நாயே என திட்டி அவர் அசிங்கப்படுத்தியதால் அவர் இரவு முழுவதும் தூங்காமல் சுமார் 11 மணி அளவில் ஆச்சியம்மாள் எழுந்து பார்த்தபோது தன் கணவர் காணவில்லையே என்பதால் பக்கத்தில் வீட்டில் இருக்கின்ற பையனை அழைத்து கொண்டு கொல்லைப்புறத்தில் போய் பார்த்தபோது அங்கு அவர் புளிய மரத்தின் கிளையில் தூக்கு போட்டு இறந்து விட்டார். இந்த சம்பவத்துக்கு டிஎஸ்பி அவர்களிடம் கடந்த 22/9/2024 மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. 2 முறை ஆட்சியருக்கும் 1 முறை எஸ்பிக்கும் மனு கொடுத்து இதுவரை நடவடிக்கை எதுவும் எடுக்காதனால் நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்காக இப்போது கலெக்டர் அலுவலகம் வந்திருக்கிறோம். அவர்கள் மீண்டும் எஸ்பி கிட்ட கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் ரீதியாக மாபெரும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று இந்த அரசுக்கு நாங்கள் கூறிக்கொள்கிறோம்.